ஹலோ. வெண்பா. தெரியுமா, இன்னைக்கு டாக்டர் கேபின்ல மீட் பண்ணுமே. ஓ யா. அப்புறம் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க போல. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ டாக்டர். கால் மீ வெண்பா. ஓகே வெண்பா. உங்க பிரஸ் மீட் பார்த்தேன். கண்ணம்மாவை லைவ்ல கூப்பிட்டு நிக்க வச்சு அசத்திட்டீங்களே. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? இந்த புக் எழுதுறதுக்கு மெயின் ரீசனே கண்ணம்மா தாங்க. நல்லவேளை அந்த நேரம் அவங்க வந்தா, அதான் கூப்பிட்டு அப்படியே பிரஸ்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ரியலி சூப்பர் வருண். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நெல்லுக்கு பாஞ்ச தண்ணி புல்லுக்கும் பாயும்னு. அது மாதிரி as a ரைட்டரா உங்களுக்கு கிடைச்ச பேரும் புகழும் கண்ணம்மாவுக்கும் ஷேர் பண்ணிருக்கீங்களே. ரியலி கிரேட். சாச்சா அப்படி இல்லைங்க, நாங்கள் எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புக்கில் எங்களோட ஸ்கூல் டைம்ஸில் என்னெல்லாம் நடந்தோ அதுதான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த புக்குக்கு என்ன பேர் புகழ் கிடைச்சாலுமே அது எங்கள் எல்லாருக்குமே சேரும். ஓகே, உங்க புக்கு நான் இன்னும் படிக்கல. ஒரு புக் இருந்தா கொடுங்களேன், படிக்கிறேன். இந்த எழுத்தாளருக்கு வர்ற சாபக்கேடை இதான் தெரியுமா? என்ன சொல்றீங்க வருண்? இல்லைங்க, ஒரு ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா ரசித்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி பில்லு கொடுத்துட்டு வருவீங்களா? இல்லைன்னா கல்லாப்பட்டியில் போயிட்டு சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குன்னு கை கொடுத்துட்டு வருவீங்களா? ஐயோ ரைட்டர் சார், தெரியாம கேட்டுட்டேன். உங்க புக் எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க, நானே வாங்கி படிச்சுட்டு என்னோட ரிவ்யூ என்னன்னு சொல்றேன். சச்சா சும்மா அதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்றது. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு நானே ஒரு காப்பி வச்சிருக்கேன். இதில் என்னோட வாழ்த்துக்கள். காசு நீங்கள் என்கிட்ட கொடுத்துடலாம். தேங்க்யூ. எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஹெல்ப் என்ன தெரியுமா? அந்த புக்கை வாங்கிட்டு உங்கள் வீட்டில் ஒரு மூலையில் போட்டுறாம ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு ரிவ்யூ சொல்லணும். ஓகேவா? இந்த புக்கை உங்ககிட்ட இருந்து வாங்குறதே இதை ஃபுல்லா படிச்சு நீ கண்ணம்மாவை பத்தி என்ன எழுதிருக்கிறன்னு தெரிஞ்சுக்கதாண்டா. ஹலோ, மைண்ட் வாய்ஸா? இல்லைங்க, மூஞ்சி மட்டும் அசிச்சுக்கிட்டு இருக்கு, பேசுறது எதுவும் கேட்கலையே, அதான் கேட்டேன். சாச்சா, இப்பவே படிக்கலாமா இல்ல வீட்டுக்கு போய் படிக்கலாமான்னு யோசிச்சேன். ஹே பாரதி, என்ன ரெண்டு பேரும் ஜோடியா கிளம்பிட்டீங்க? வருண் அவார்ட் கிடைச்சிருக்குல, அதுக்காக ஒரு டின்னர் பார்ட்டி தரேன்னு சொல்லியிருந்தாரு, அதான் கிளம்பிட்டோம். ஓ பாத்தீங்களா வருண், என்ன மட்டும் கழட்டி விட்டுட்டீங்கல்ல? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்களும் வேணா வாங்க, எல்லாரும் போகலாம். பரவாயில்ல வருண், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா போறீங்க, போயிட்டு வாங்க. வெண்பா வாயேன், அதான் வேலை முடிஞ்சிருச்சுல்ல. இப்போ இவங்க கூட போறதா இல்ல புக்க படிக்கிறதா, எது முக்கியம்? நோ, இம்மீடியட்டா புக்க படிச்சே ஆகணும். வெண்பா வாங்க, இதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல கண்ணம்மா, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு வீட்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சரி ஓகே வெண்பா, நான் போய் கிளம்புறேன். பாய். சரி அன்பா, பாய். See you. பாய். ஹா. வா. டாக்டர் இங்கதான் நிறுத்துங்க. வாங்க வாங்க, அட வாங்க, பார்க்கணுமா? இதுதான் இடம். என்ன வரும் இங்க நிறுத்த சொல்லிட்டீங்க? இங்க ஹோட்டல் இருக்க மாதிரியே தெரியலையே. உள்ள வாங்க சொல்றேன். வரும் ஒரு நிமிஷம். என்ன போர்டு இல்ல, ஒரு பேர் இல்ல. என்ன இதா ஹோம்லி ரெஸ்டாரண்டா? இது ரெஸ்டாரண்ட் இல்ல, ஆனா ஹோம். என் வீடு கண்ணம்மா. வீடா? டின்னர்னதோ ஹோட்டல்னு எல்லாம் நினைச்சேன். மனசுக்கு பிடிச்சவங்கள தான் ஹோட்டல் கூட்டு போகணும். மனசுக்கே பிடிச்சவங்கள இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டு போய் என் கையாலேயே சமைச்சு போட்டாதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். வாங்க போலாம். ஐயோ, நான் வீட்டுக்கு போறேன்ப்பா. மாமா, இவன் நம்மள வச்சு ஏதோ டெஸ்ட் பண்றான். வண்டி எடுங்க, நம்ம கிளம்பலாம். கண்ணம்மா, இரு இரு இரு. உன் அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு நான் நல்லாவே சமைப்பேன். நம்பி உள்ள வா. வாங்க டாக்டர் போலாம். வாங்க. வேண்டாம் மாமா. சரி வா வா ப்ளீஸ். வாங்க வாங்க ப்ளீஸ். வா. இது நான் எழுதி சம்பாதிச்ச காசுல கட்டின சின்ன வீடு. உங்க வீடு அளவுக்கு பெருசா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வருண், வீடு பெருசா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. வரும் வீட்டில் இருக்கவங்களோட மனசு பெருசா இருந்தா அதுவே. ஐயோ, நான் டைரி எடுத்துட்டு வரலையே. அப்புறம் சரி சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ்? என்ன ப்ரோ, வீடு நீங்க இப்போ ஹோட்டல் மாதிரி நின்று ஆர்டர் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே சொல்றீங்க. இப்போ சொல்லுங்க, இப்போ என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ்? உண்மையிலே இது உங்க வீடு தானே ப்ரோ? என் போட்டோலாம் இருக்கு, அதை பாருங்க நீங்க. சரி சரி, ஒரு half an hour வெயிட் பண்ணுங்க, சமைச்சிட்டு வந்துடுறேன்.
ஏதாவது ஹெல்ப் வேணுமா வருண்? வேணாம் நீங்க 2 பேரும் என்னோட கெஸ்ட். நான் என்ன சமைச்சாலும் எப்படி சமைச்சாலும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றதா நீங்க எனக்கு பண்ண போற மிகப்பெரிய ஹெல்ப். கண்ணம்மா உழுப்பு கொஞ்சம் பாரு, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு. சரி. ஏய் கண்ணம்மா, என்னங்க வந்துட்ட? என்ன வருண், அதுக்குள்ள இத்தனை ஐட்டம் செஞ்சு வச்சிருக்க? நீ ஹோட்டல்ல ஏதாவது குக்கா வேலை செய்றியா என்ன? அம்மாக்கள் இல்லாத வீட்டில் இருக்கும் ஆண்களுக்கு மட்டுமே தெரியும் சமையல் பெண்களுக்கு மட்டும் உரிய வேலை இல்லை என்று. ஸோ நானே எங்க அப்பாவும் மாத்தி மாத்தி சமைச்சுப்போம். ரீசெண்டா அப்பாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ஃபுல் டைம் நானே சமைக்க வேண்டியதா போச்சு. தேவை பழக்கமாகி பழக்கம் கலையாயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு நான் பண்ண சாப்பாட்டுல ஸ்பெஷல் டிஷ் என்னன்னு தெரியுமா? எல்லாமே ஸ்பெஷல் மாதிரி தான் இருக்கு. ஸ்பெஷல் ஒண்ணுதான் இருக்கு, உப்பு கறி. உப்பு கறியா? அப்படின்னா? உப்பு கறி தெரியாதா? 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை பொன்னிறம் வர்ற வரைக்கும் வறுத்து 4 மிளகாய் போட வேண்டிய இடத்துல 6 மிளகாவை போட்டு உப்பு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி இஞ்சி பொடின்னு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தண்ணியே ஊத்தாம மூடி வச்சு வேக வச்சா சிக்கனை சமைச்சு நமக்கு தந்த மாதிரி இருக்கும். கிங் ஆஃப் சிக்கன்ஸ். ஐயோ வருண், நீ சொல்லும் போதே நாக்குல எச்சி ஊறுதுடா. இல்ல கொஞ்சம் தர்றேன், ஜாலியா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. மாமா என்னங்க, இதுக்கு பேர் ஏதோ உப்பு கறியா? வருண் செஞ்சது. ஏய், இரு, நேரா கிச்சன்ல போய் நீயே எடுத்துட்டு வந்துட்டியா? காட்டுங்க. சாரி 3 தடவை 1/2 hour ஆயிடுச்சு. சாப்பிடு. வரும் ஒரு நிமிஷம். 3 பேர் தான் இருக்கோம். நோ மோர் ஃபார்மாலிட்டிஸ். உட்காருங்க, எல்லாம் சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆமா. வருண், நிஜமாவே உன் சமையல் சூப்பரா இருந்துச்சு. சும்மா ஏதாவது சொல்லாத. கெஸ்டா வந்த இடத்துல சாப்பாடு நல்லா எப்படி சொல்ல முடியும்? இப்படிதான் சொல்ல முடியும். அதனால தான் அப்படி சொல்ற. அப்படிலாம் இல்ல வருண், நிஜமாவே நல்லா இருந்துச்சு. மாமா நல்லதானே இருந்துச்சு? ப்ரோ நீங்களே சொல்லுங்களேன், ஏன் சமையல் நல்லா இருந்துச்சா இல்ல கண்ணம்மா சமையல் நல்லா இருக்குமா? எப்படி வரும்? என்ன ப்ரோ எப்படி மாட்டி விடுறீங்க? சொல்லுங்க ப்ரோ. எது நல்லா இருந்துச்சோ நீங்க அதையே சொல்லலாம் மாமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ நீங்க சங்கடப்படுறது எனக்கு நல்லா தெரியுது. நீங்க வந்து அவளோட சமையலே நல்லா இருக்குன்னு சொல்லிருங்க. ஏன்னா ஏன் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடக்கூடாது பாருங்க, அதுக்கு தான். ஆக்சுவலா ஃபுட்டோட டேஸ்ட் வந்து சமைக்கிற பொருள்ல இல்ல, சமைக்கிற ஆள்கிட்ட இருக்கு. ஓஹோ. எவ்வளோ காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்கி வித்தியாசமான ஒரு டிஷ் செஞ்சாலும் மனசுல அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியா சாப்பாட்டுல கண்டுபிடிச்சிடலாம். அதை விட நீங்க சமைச்சது அன்புனா, கண்ணம்மா எனக்காக டெய்லி சமைக்கிறது பேரன்பு. இந்த டைரி எடுத்து வராம வந்துட்டேன் ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ டாக்டரா கவிஞரா? இந்தா புரிக்கும் இவ்வளவு கொட்டுறீங்க. ஒரே நேரத்துல உங்க ஒய்ஃப் சமையலையும் பெருசா சொல்லி என்னையும் சேர்த்து வாழ்த்தி சூப்பர் ப்ரோ, சூப்பர். வருண், பாரதி மாமாவும் ஒரு கவிஞர் தான், தெரியும்ல? அப்படியா ப்ரோ? கவிதையில எழுதுவீங்களா ப்ரோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லை ப்ரோ, கண்ணம்மாக்காக சின்னதா ஒரு பாட்டு எழுதினேன், அதைத்தான் சொல்றா. ஆனா நிஜமா உங்களுக்குலாம் இல்ல ப்ரோ. என்ன சொல்றீங்க? கண்ணம்மாக்கா நீங்களே ஒரு பாட்டு எழுதுனீங்களா? எப்படி எல்லாம் வர்ணிச்சிங்க? அந்த வரி எல்லாம் கொஞ்சம் சொல்லி காட்டுங்க.
சொல்லி காட்டுறதா? பாரதி மாமா பாடியே காட்டிடுவாரு. கண்ணம்மா நீ சும்மா இரு. ப்ரோ ப்ரோ பாடுங்க ப்ரோ ப்ளீஸ். ப்ரோ சொன்ன கேளுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க வேற என்ன ப்ரோ இதுக்கு போய் வைக்கப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாடுங்க நீங்க. ப்ரோ என்ன ப்ரோ இது? அவார்டு வாங்கியிருக்கேன், டின்னருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இப்போ என்ன பாட சொல்றீங்க? கண்ணம்மா நீ ஏத்தி வரல. கண்ணமால அப்புறம் திட்டிக்கலாம் ப்ரோ, நீங்க பாடுங்க ப்ரோ. ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ. ப்ரோ எவ்வளவு கேக்குறேன், பாடுங்க ப்ரோ. சரி ப்ரோ நான் பாடுறேன். ஆனா பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தி சரியில்லை அது இதுன்னு சொல்லக்கூடாது. ம். பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா, உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன், உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன். கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. சூப்பர் 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 ப்ரோ. உட்காருங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ உட்காருங்க ப்ளீஸ். இடம் பாட்டு மட்டும் இல்ல, உங்க வாய்ஸும் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? பாரதியார் மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க ப்ரோ. லக்கி. தேங்க்யூ வருண், தேங்க்யூ ஸோ மச். மாமா டைம் 9. ஏன் 9:10 வெடிகுண்டு ஏதாவது வெடிக்க போதா? இல்ல அத்தை. அத்தை வெடிக்க போறாங்களா? ஐயோ மாமா சொல்லுங்க. இல்ல ப்ரோ டைம் ஆச்சு, காலைல ஒர்க் இருக்கு. அப்படியே நாங்க கிளம்புறோம். ஓகே தேங்க்யூ கண்ணம்மா, தேங்க்யூ பாரதி. ரிச்சோடி இருந்த இந்த வீட்ல திடீர்னு வசந்தம் வந்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ்டா எதுக்கு ப்ரோ, நானும் இன்னைக்கு ரிலாக்ஸ்டா இருந்தேன். குறிப்பா கண்ணம்மா இன்னைக்கு மனசு முழுக்க சிரிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். அதுக்காக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ தேங்க்யூ. இங்கேயே மாத்தி மாத்தி தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தா எப்போ வீட்டுக்கு போய் சேர்றது? போலாம். போலாம் போலாம் வாங்க ப்ளீஸ். வா. ஐயா ஜாலி, மழை பெய்யுது ப்ரோ. இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு, உள்ள இருந்தாலும் தெரியலன்னு நினைக்கிறேன் நமக்கு. ஆமா வரும். கண்ணம்மா நல்ல மழையா இருக்கே, என்ன பண்றது? கிளம்பிடலாம் மாமா, அதிகபட்சம் ஒரு 25 நிமிஷம் தானே ஆகும். நீங்க இருங்க, நான் கொடை எடுத்துட்டு வந்துடுறேன். யா ப்ரோ வாங்க பார்க்கணுமா? வா போலாம். பார்த்து சீக்கிரம் சீக்கிரம். ஓகே பார்க்கணுமா? பார்த்து சரி சரி ஓகே. ஓகே பாய். தம்பி ரோடு 2 பக்கம் பிளாக் ஆகி கிடக்கு, நிறைய கரண்ட் கம்பி வேற அருந்து கிடக்கு, அதனால வெளியே எங்கேயும் போயிடாதீங்க, புரியுதா? ப்ரோ கண்ணாடி இறக்குங்க. ரோடு பிளாக் ஆயிருக்குதா, போற வழியெல்லாம் கரண்ட் கம்பி அருந்து கிடக்குன்னு சொல்றாரு. நீங்க போக முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன மாமா பண்றது? ப்ரோ இங்க தங்கிட்டு காலையில போங்க. இல்ல வருண், அதெல்லாம் வேண்டாம், நாங்க போயிடுறோம். ரோடு நல்லா இருந்தா தாராளமா போங்க, ரோடு தான் பிளாக் ஆயிருக்கு. ஆமா கண்ணம்மா, நம்ம ஊர் ரோடெல்லாம் நம்பவே முடியாது, அப்புறம் பெரிய சிக்கலாயிடும். வருண் சொல்ற மாதிரி இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிடுங்க. ப்ரோ சீக்கிரம் வெளியில வாங்க, அப்புறம் பேசிப்போம். வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க, இப்படி வாங்க, உள்ள வாங்க. இங்க இருங்க, நான் கண்ணம்மா கூட்டு வரேன். கண்ணம்மா வா. ப்ரோ பாத்தீங்களா, நீங்க 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரம் என் வீட்ல இருக்கணும்னு இயற்கையே முடிவு பண்ணிடுச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் மேல போய் ரூம் ரெடி பண்ணிட்டு வரேன். இல்ல வருண், உட்காருங்க ப்ரோ. மாமா அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அம்மா நானும் கண்ணம்மாவும் இன்னைக்கு கொஞ்சம் வெளில வந்தோம். இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்க வேண்டியதாச்சுமா. வெளியிலன்னா எங்க? இல்லம்மா, வெளில வந்து சிக்கிட்டோம், மழை வேற செமையா பெய்யுது. வெளியிலனா எங்கடா?
ஹோட்டலா, ஹாஸ்பிட்டலா, இல்ல கோயில் குளமா, இல்ல சத்திரமா? எங்க? அது வருண் வீட்லமா. அங்க எதுக்கு நீங்க போனீங்க? இல்லம்மா, வருண் எழுதின புக்குக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்குன்னு எங்க 2 பேரும் டின்னர் கூப்பிட்டான். வந்த இடத்துல மழை செம்மையா பெஞ்சிட்டு இருக்கு. ஏய், மழை வருதுன்னா என்னடா? நீங்க என்ன சைக்கிள்ல போயிருக்கீங்களா இல்ல 2 வீலர்ல போயிருக்கீங்களா? இல்லம்மா, ரோட் பிளாக் ஆயிடுச்சு, வர முடியல, அதான். இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டான். இப்ப என்ன? நீங்க 2 பேருமே வர மாட்டீங்க. காலையில தான் வருவேன்னு தகவல் சொல்றீங்க. இல்லம்மா. இத பாரு, புருஷன் பொண்டாட்டி எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு செய்யற மாதிரி இத மட்டும் ஏன்டா என்கிட்ட கேக்குற? இத பாரு, நீங்க எப்ப வேணாலும் வாங்க, இல்ல வராம கூட அங்கேயே 1 வாரம் தங்கிக்கோங்கப்பா. எனக்கு என்ன வந்துச்சு? என்ன மாமா, அத்தை என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை கண்ணம்மா, விடு. ப்ரோ, யா, மேலே ரூம் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு என்னோட டிஷர்ட்டும் ட்ராக் இருக்கு. கண்ணம்மா, உனக்கு எங்கள் அம்மாவோட யூஸ் பண்ணாத சாரி ஒன்று இருக்கு, போய் மாற்றிக்கோ. வருண். அட, போய் மாற்றிக்கோங்க. போ. டிஷர்ட் கரெக்டாக பத்திச்சு போல இருக்கே. இல்ல. ஐயோ, பிடிக்கணும் போல இருக்கே. கேட்டு பார்ப்போம். ப்ரோ, மழை பெய்யுது, யா, கிளைமேட் நல்லா இருக்கு. யா. குடிப்பீங்களா? ஐயோ, சும்மா இருங்க. குடிக்க மாட்டீங்களா? குடிப்பேன் எப்பனாச்சு. அப்புறம் என்ன ப்ரோ, என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, லைட்டா போடலாமே. இல்ல, ஆனா கண்ணம்மாவும் குடிக்குமா? பெருமிஷன் கேட்கணுமா? கண்ணம்மா, என்னாச்சு இப்ப எப்படி? கேட்க வேணாமா? கேளுங்க. இல்ல கண்ணம்மா, இவரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமா? பெர்மிஷன் கிடைக்குமா? தாராளமா குடிங்க. என்னது? சோ சிம்பிள். அப்படியா? குடிக்கலாமா? ஐயோ, ஆனா எனக்கும் வேணும். உனக்கு வேணுமா? இல்ல கண்ணம்மா, ட்ரிங்க்னா நீ நினைக்கிற மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, சரக்கு. சரக்கா? அதெல்லாம் முடியாதுப்பா. என்னைக்கோ ஒரு நாள், இன்னைக்கு. கண்ணுமா, ஒரே ஒரு நாள் கண்ணுமா, ப்ளீஸ். எப்படியோ குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, பண்ணி தொலைங்க. தேங்க்யூ கண்ணம்மா, இந்த பதிலுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். ஆனா ஒரு விஷயம், அளவா இருக்கணும். அளவுல கரெக்டா இருக்கும் ப்ரோ. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தொடுங்க. என்ன ப்ரோ இப்படி ஆடுது? இப்போ நீங்க டாக்டர் இல்ல, என் ஃப்ரெண்டு. இதுல ஏதாவது ஒன்று தொடுங்க. விஸ்கி. விஸ்கியா? எதை குடிச்சா என்ன கர்மம்? டன். இந்தாங்க சோடா விஸ்கி. ப்ரோ, இப்பதான் ஞாபகம் வருது, நான் ஃபுல்லா சாப்பிட்டேனே ப்ரோ. இதுக்கப்புறம் எப்படி ப்ரோ? பயிறு முட்டை குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்றதெல்லாம் நம்ம ஊருக்காரங்க பண்றது. இந்த வெள்ளைக்காரனுங்களை பார்த்துருக்கீங்களா? அவனுங்க நல்லா சாப்பிட்டு லேசா குடிச்சிட்டு தூங்க போயிடுவானு. இதுல குறிப்பா அந்த பிரிட்டிஷ்கார பொம்பளைங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஐயோ ரைட்ரு, போதும். நீங்க குடிக்கிறத பத்தி தனியா அப்புறமா புக் எழுதுங்க. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். Cheers. மற்றும் கண்ணம்மா. கண்மணியின் பேரழகில் நான் மயங்காத நாளே இல்லை.
அவள் ஒரு நாள் பள்ளிக்கு வரவில்லை என்றாலும் பைத்தியம் பிடித்தது போல் ஆகிவிடும். அப்படியா? அடுத்த நாள் கண்மணியின் சிரிப்பை கண்ட பின்புதான் நான் இயல்பு நிலைக்கே திரும்புவேன். ஏ பாரதி, உன் பொண்டாட்டிய ஒருத்தன் உன்னை விட அதிகமா வர்ணிச்சிருக்காண்டா. அவன் கூட தான் நீ இப்ப உட்காந்து விருந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஓகே